கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 26ஆம் தேதி 10வது மாதம் 2025 ஆண்டு இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாட்களில் இருப்பதனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 115வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதம் எப்படியாக வருகிறது என்று சொன்னால், தேவர் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களிலே வானத்தையும் பூமியும் படைத்த இந்த கர்த்தராலே இந்த நாட்களில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, ஒரு மனுஷனால் அல்ல, இந்த வானத்தையும் பூமியையும் இந்த நாட்களிலே அங்கே உருவாக்கின தேவன், ஹீஸ் அ கிரியேட்டர். அவருடைய உருவாக்குதல் இந்த நாட்களில் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அவருடைய கற்பனையிலே இந்த நாட்களிலே வந்த காரியத்தின் நிமித்தம் இந்த வானத்தையும் பூமியும் இந்த நாட்களிலே உண்டாக்கினது மட்டுமல்ல, அந்த வானத்திலும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களிலே தன்னுடைய சாயலாக மனுஷனை உருவாக்கினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களிலே அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதைத்தான் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கோ அல்லது இந்த நாட்களில் சில வேளைகளில் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கோ சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தடையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற வேளையிலேயே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக அந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நாங்கள் இன்றைக்கு வறுமை கோட்டிலே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழுமையாக அந்த நாட்களை நாங்கள் நம்பி அவரை விசுவாசித்த நாட்களை நடப்போமா இருந்தால் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், வேதத்திலே அங்கே பஞ்ச காலத்திலே கூட இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளை இந்த நாட்களிலே பாருங்கள், எலியா தீர்க்கதரிசியை தேவன் இந்த நாட்களை போஷித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக இன்றைக்கு அவரை இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நாங்கள் தேடுகிற வேளையிலே தேவன் நம்மை போஷிக்கிறது மட்டுமல்ல, சகலவிதமான உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களிலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலாவது யாராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதில்லை. மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் சில மணி நேரங்கள், சில நாட்கள், சில மாதங்கள், அப்படியாக அந்த நாட்களில் இருக்கும். ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால் நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதம் நன்மையையும் கிருபையும் இந்த நாட்களை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் வீணாக்காதபடி இந்த நாட்களிலே அவரை இன்னுமாய் துதித்து அவருடைய நாமத்தை இன்னுமாய் மகிமைப்படுத்துகிற வேளையிலே தேவன் இன்னுமாய் அபரீத விதமாய் எங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரியில் சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை எவ்வளவோ நெருக்கமான சூழ்நிலையிலே நெருக்கமான காரியத்திலே அவர்கள் வாழ்ந்தாலும், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே அவர்கள் எப்படியாக வாழுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோயில்லாதபடி குறைபெற்றவர்களாக இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று. அருமையான அன்பு சகோதரனே, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலேயே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு விசை நீ இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, நான் உம்மண்டையிலே நான் வந்து சேருகிறேன், நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களே நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. அவர் உன்னை நேரடியாக வந்து இந்த நாட்களை உன்னை ஆசீர்வதித்து
தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும், இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்துக்குள்ளே, அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன்.